பசங்களா டைம் ஆயிடுச்சு, புக் எடுங்க. சார் இப்போதான் சார் பொச்சின்கிலே வந்து இறங்கியிருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார். சரி. ஹலோ கார்த்திக் அம்மாவா? பையன் டியூஷனுக்கு இன்னும் வரலையே. வந்துட்டான். இந்த போத்தீஸ் பக்கம் இருந்தானா? வந்துட்டான். நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் விட்றா சாருக்கு நம்ம கேம் பத்திலாம் என்ன தெரிய போகுது? ஆமா, அந்த காலத்துல ஃபோனே இல்ல. டேய் நீங்கள் விளையாடுற இந்த விளையாட்டுலாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணாமூச்சி, கில்லி, கோகோ, பரமபதம், அஞ்சாங்கல், ஏழாங்கல் இப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டு விளையாண்டுருக்கோம். அத்தனையும் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான கேம்ஸாக இருந்தது. ஐயா, நீங்க சொல்ற கேம்ஸ்ல எல்லாம் ஒரு த்ரில்லே இருக்காது. கேம்ஸ்னா ஒரு ஃபீல் வேணும் ஐயா. ஃபீலு? போன கொடு. என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பர்கர். சிக்கன் பர்கர்? இந்த சிக்கன் பர்கர் சாப்பிடு. இது எப்படி சாப்பிடுறது? உண்மையான சிக்கன் பர்கர் நினைச்சு சாப்பிடு. முடியாதானே? இந்த பொம்மை பர்கர் மாதிரி தான் உங்களோட கேம்ஸ் எல்லாம். சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் உண்மையான சந்தோஷமும் ஆரோக்கியமும் நீங்கள் களத்தில் இறங்கி விளையாடுற விளையாட்டில் தான் இருக்கும். சரிடா, எல்லாரும் புக்கை மூடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். என் சொந்த கதை. 1965 மெட்ராஸ். அப்போது நான் 3வது படிச்சுட்டு இருந்தேன். இருளாயின்னு எனக்கு ஒரு சிநேகிதி இருந்தா. அவளும் நானும் சேர்ந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் பண்ணாத சேட்டையே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியே மாங்காய் வைத்துக்கிட்டு இருந்த முனியம்மாங்கிற கிளவிக்கிட்ட நாங்கள் கணக்கு இல்லாமல் தீனி வாங்கி திம்போம். அப்போ அரைப்பறிச்சி லீவுக்கு இருளாயி அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருந்துச்சு. மறுபடியும் பள்ளிக்கூடம் திறக்கிற நாள், புது வருஷம். இருளாயி என்னை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரமாட்டான். எனக்காக என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா gift பிடிக்கலையா? கிஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இங்க என்ன எழுதிருக்கு? மாவு தானே? ஐயோ, அது மொரிஷியஸ். கம்பெனி பேரா? இல்ல, அது ஒரு ஊரோட பேரு. எங்க மாமா அங்க சந்தைக்கு போனாங்க. நான் வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்காகவா? ஆமா, இது ஒரு விசித்திரமான பெட்டி. திறந்து பாரு. ஐயோ, நான் திறக்கவே முடியலையே. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இருப்பா, எனக்கு இந்த பெட்டியை திறந்து கொடுத்துட்டு போ. இந்த gift உன்னோடது, நீ தான் திறக்கணும். யார்கிட்டயும் கேட்காம திறக்கணும். யார்கிட்டயாச்சும் கேட்டேன்னு தெரிஞ்சது அப்புறம் பேசவே மாட்டேன். இருளாயி அந்த டப்பாவை என் கையில் கொடுத்துட்டு பெரிய கல்லா தூக்கி தலையில் போட்டான். அன்னைக்கு என்ன பண்ணியுமே என்னால் அந்த டப்பாவை திறக்கவே முடியல. அன்னைக்கு என் தூக்கமே கெட்டு போச்சு. என்னால இதை திறக்கவே முடியலப்பா. ஐயோ, சரி, அப்பனா பெரியவங்க கிட்ட உதவி கேட்டுக்கோ. இதை நீ அப்பவே சொல்லிடலாம்ல. அண்ணா, எனக்கு இதை திறந்து தர ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வித்தியாசமாக இருக்கே. என்ன பண்ணலாம்? நம்மளே ஆட்டையை போட்ட வேண்டியதான். தம்பி, இந்த டப்பா நல்லா இருக்கு, இது நானே வச்சுக்கிறேன். என்ன சரியா? நான் ஃப்ரெண்டு கொடுத்ததுண்ணா. விட மாட்டான் போலையா? ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அப்படியா? சரி, அப்போ நீ இந்த விளையாட்டில் என் கூட விளையாடி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டப்பாவை வாங்கிட்டு போ, சரியா? நான் பாட்டுக்கு தில்லா விளையாட ஒத்துக்கிட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது இருளாய்க்கு அந்த விளையாட்டு விளையாட தெரியாதுன்னு. பொழுது சாஞ்ச பிறகு வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு வழியா போய் சேர்ந்துட்டேன். இருளாயி, இருளாயி. இப்ப ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு பாப்பா? அப்பா இருக்கிறாங்க, போ போ. டேய், ஏன்டா நேத்து எங்க வீட்டுக்கு வந்த? இல்லை, உனக்கு வேற 7 கல் விளையாட்டு விளையாட தெரியான்னு சொல்லிட்டியா? எனக்கு அதில் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்து சொல்லலாம்னு வந்தேன். நீ இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்கிற? விட்ரா, நான் அதே மாதிரி வேற ஒன்று கொடுக்குறேன். அப்படிலாம் விட்டுற முடியாது.
அது நீ எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு. டேய் என்ன 2 பேரும் ஜாட பேசிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தானே? அப்படி நான் கேட்கல, அவ என்கிட்ட சொல்கிறா. இல்லையா, அவன் பொய் சொல்றான். கை கொடுறா. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். உன் டெஸ்ட் மார்க் இன்னும் உங்கள் அப்பாவுக்கு அனுப்பலை. உய். அனுப்பிடுறேன். டெஸ்ட் மார்க்கே எப்போ வேணாலும் எங்கள் அப்பா கிட்ட அனுப்பிக்கலாம். நீங்கள் முதல்ல உங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்களேன். அப்போ கம்முன்னு கதையை கேளுங்க. அடுத்த நாள் எங்களுக்கு 7ஆம் மேட்ச். சரி, எப்படி விளையாடணும்னு சொல்லு. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு 2 டீம். ஒரு டீமில் 3 பேர். யார் முதல்ல அந்த 7 கல்லை அடிக்கி கலைக்க போகிறாங்கன்னு பூவா தலையாக போட்டு பார்க்கணும். ஒரு டீமுக்கு 3 சான்ஸ். கல்லை அடித்து கலைக்கிறவனா அதை அடுக்கணும். கல்லை கலைக்க ஆரம்பித்த உடனே எதிர் டீமில் இருக்கவங்க பந்தை எடுத்து அடிக்கிட்டு இருக்கவங்க மேலே அடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க பண்ணுவாங்க. இருங்கடா, கதை இன்னும் முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அந்த கல்லை அடுக்குன உடனே ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? லகோரி. 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 ஒரு வழியா அந்த கேம்ல ஜெயிச்சு அந்த பெட்டியையும் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். இங்க தான் கதை முடியுது. கடைசியில் அந்த டப்பா எப்படி தான் தரீங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்களாம் ஒரு கேம் ஆடணும். ரெடியா? ரெடி. அப்பா, போன மாசம் தான் இந்த பாக்ஸை மொரிஷியஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்னடா 1965ன்னு கதை விட்டுறீங்க? லகோரி சூப்பர் ஷார்ட் மூவி மூலமாக வந்து எங்களையும் சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டோமா? வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் தான் சொல்லணும். ஐடியாவாக இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. பட் ஐ தாட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன், பெரியவர்லேருந்து எல்லாமே. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்களில் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்சிங்காக இருந்தது. இப்போது அந்த குட்டி பொண்ணு அவங்ககிட்ட கேட்கும்போது எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குது. அது நம்ம நார்மலாக பேசும்போது பண்ண மாட்டோம். ஒரு லைன் கொடுத்து குழந்தைங்கள பேச சொன்னோன்னா அவங்க அப்படி பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து எவ்ரி டைம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போகும்போது அவர் க்ளோஸ்அப்பில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரிடண்டன்ட் ஆகிடுச்சு. அது இருந்தது எனக்கு. தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் ஐ ஃபெல்ட். தேங்க்யூ சார். அடுத்ததா பிரபு சார், நீங்கள் சொல்லுங்கள். ஐடியாஸ் வர் நைஸ். இன்றைக்கி அதான் இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டுலேருந்து பசங்களை வெளியில் கூட்டு போகணுன்னு சொல்லணும். நம்ம அதை அழகாக சொல்லியிருக்கீங்க. அதை ஏன்னா அதான் டெக்னிக்கலாக இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாத்த விட அந்த 8 நிமிஷம் என்னை சுவாரஸ்யப்படுத்துகிற விஷயங்கள் கம்மியாக தெரியுது. நான் ஏதோ ஒன்று சிரிக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல நான் அழுகணும், ஏதாவது ஒன்று நான் அது பண்ணணும்ல. அப்படியே ஒரு பார்வையை அப்படியே கடந்து போகிறேன், அவ்வளோதான். ஒரு ஜன்னலில் ஒரு பயணமாக தான் இருக்குது ஒழிய ஒரு நல்ல முயற்சி. தேங்க்யூ ஸோ மச்.